வணக்கம், இது நீலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாப்பழம் வச்சு ஒரு அப்பம், ஸ்டீம்டு அப்பம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனலில் பலாப்பழம் அப்பம் போட்டிருக்கிறோம், ஃப்ரைட் அப்பம், பலாப்பழம் வரட்டி போட்டிருக்கோம், பலா பிஞ்சில் போட்டிருக்கோம். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுமா? பலாப்பழம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பீஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு வானலியில் தட்டிடலாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கட் பண்ண பலாப்பழம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் போதும். பலாப்பழமே நல்ல வாசமாக இருக்கும். வெல்லம் 1.5 கப் அளவுக்கு வெல்லம், பலாப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால வெல்லம் கம்மியாக போடுறேன். பலாப்பழத்தில் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துடுங்க. நீங்கள் அந்த இனிப்பை பொறுத்து வெல்லம் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துடுங்க. இப்போ வெல்லம் முருகணுன்னா கொஞ்சம் நீர் விட ஆரம்பிச்சாச்சு. இந்த நீரெல்லாம் வற்றி சுண்டி வரட்டும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ பலாப்பழத்தை மிக்சியில் கோர்ஸாட்டை அரைச்சி கூட நீங்கள் இதேமாரி பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன பீஸ் போட்டு பண்ணச்சிலும் அது மென்று சாப்பிடச்சிலும் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இருந்தாலும் அது சாப்பிடச்சிலும் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க. ஒரு பல்ஸ் மோடில் கோர்ஸாக அரைச்சி எடுத்தால் போதும். இது நல்லா நீர் வற்றி வரட்டும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ ஃபைனலாட்டு தேங்காய் துருவல், ஒரு பைண்டிங்காக ரொம்ப வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு ரொம்ப வேண்டாம், ஒரு பைண்டிங்காக தான். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். மெயினாக இது பலாப்பழம் தான். அரிசி மாவு போட்டோன்னு பார்த்திங்களா எந்த அளவுக்கு திக்காயிடுச்சுன்னு டக்குன்னு, அதுக்காக தான். இந்த வெறுமனே அப்படி பவுலில் போட்டு இப்போ சாப்பிடாத இருந்தால் கூட சாப்பிடலாம். நல்ல ஈரப்பதம் போய் நல்ல உருண்டு வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இது அப்படி இருந்து சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே மேல் மாவை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. தண்ணி 1/4 டீஸ்பூன் உப்பு, தண்ணி சூடானோன்னு 1 கப் அளவுக்கு ராகி மாவு. மாவு நல்லா வெந்துடும். நீங்கள் ஒரு 1.5 கப் தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். பூரண கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரியே தான். நல்லா கலந்து எடுத்துருங்க. இப்போ மாவு நல்லா வெந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா சூடு ஆறிட்டு அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து இது போல் சின்ன சின்னதாக உருண்டையாக எல்லாமே உருட்டி வச்சிடலாம். இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ராகி மாவை பிளேட்டில் மாற்றிடலாம். சூடாகட்டும். கொஞ்சம் ராகி மாவு கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ண மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி மூடிடுவோம். இது போல் எல்லாமே செஞ்சுருங்க. செஞ்சு பிளேட் ஆகிடுங்க. ஒரு கிண்ண மாதிரி செய்துடுங்க.
நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு உருட்டிடலாம். இது போல் எல்லாமே ஒரு ஸ்டீம் பிளேட்டில் வச்சுருவோம். இது அப்படி ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா நல்லா வெந்துச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். பலாப்பழ அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.